தீராத தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர மக்கள் அனைவரும் வந்து வழிபடக்கூடிய கோவில் தான் கஞ்சமலை சித்தர் கோவில். இந்த கோவில் தமிழகத்துல சேலம் மாவட்டத்துல பல மூலிகைகள் நிறைந்த கஞ்சமலையில சேலத்திலிருந்து இளம்பலை போகக்கூடிய வழியில சித்தர் கோவில் பகுதியில சேலத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துல மலையின் மீது அமைஞ்சிருக்கு. கஞ்சமலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில்ல 18 சித்தர்கள் வாழ்ந்ததா கருதப்படுது. குறிப்பா காலங்கிநாதர் என்ற சித்தர் இந்த பகுதியில தான் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கு ஆதாரமா திருமூலரோட ஓலைச்சுவடியில குறிப்பிடப்பட்டிருக்கு. சித்தர் கோவில் கருவறையோட பின்புறத்துல இருக்க காந்த தீர்த்த குளத்துல உடம்புல மறு போன்ற வியாதிகள் இருந்துச்சுன்னா உப்பு மிளகு கொண்டு தலையை சுத்தி இந்த குளத்துல போட்டா சீக்கிரத்துல மறு மறையும் அப்படின்றது ஐதீகம். கஞ்சமலை சித்தர் கோவில் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மக்கள் கூட்டத்துல நிறைஞ்சு காணப்படுறது வழக்கம். முதுமையிலிருந்து இளமைக்கு திரும்பக்கூடிய மூலிகைகளை தேடி இந்த கஞ்சமலை பகுதிக்கு பல சித்தர்கள் வந்ததா புராணங்களை சொல்லப்படுது. இந்த கோவில் பகுதியில வற்றாத 10 மூலிகை கிணறுகள் இருக்கு. கஞ்சமலையில அமைஞ்சிருக்கிற இந்த கிணற்று நீர் பல்வேறு மூலிகளின் வேர்கள் இருந்து ஊற்று சுரந்து கிணற்றுக்கு நீர் வருகின்ற காரணத்தால இந்த கிணத்து நீர்ல குளிச்சா எல்லா வகையான தோல் வியாதிகளும் சரியாகும் அப்படின்றது இந்த கோவிலோட சிறப்பா பார்க்கப்படுது. கஞ்சமலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற சித்திர கோவில் பகுதியை சுற்றி பாலமுருகன் கோவில், காளியம்மன் கோவில், மேல் கிணறு விநாயகர், சித்த முனியப்பன், கன்னிமார் நீரோடை பரிகார ஸ்தலமும் அமைஞ்சிருக்கு. சேலம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கஞ்சமலை பகுதியில கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்துல மேல் சித்தேஸ்வரர் கோவிலும், கரிய பெருமாள் கோவிலும், சடையாண்டி ஊட்டு சித்தர் கோவிலும் அமைஞ்சிருக்கு. கஞ்சமலை சித்தர் கோவிலுக்கு மக்கள் அமாவாசை நாட்கள்ல இங்க வந்து இங்க உள்ள கிணற்று நீர்கள்ல குளிச்சுட்டு சித்தேஸ்வரர் கடவுள்களை வணங்கிட்டு போறது வழக்கம். சித்தர் கோவில் பகுதியில அமைஞ்சிருக்கிற கன்னிமார் நீரோடை பகுதியில இருக்க பரிகார ஸ்தலத்துல ஜாதக ரீதியான பரிகாரங்கள் போக்கக்கூடிய இடமும் இங்க அமைஞ்சிருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க சேலம் கஞ்சமலை சித்தர் கோவிலுக்கு வந்து முயற்சி பண்ணி பாருங்க. கஞ்சமலை சித்தர் கோவிலுக்கு சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இளம்பிள்ளை போகக்கூடிய பஸ்ல வந்தீங்கன்னா இந்த பகுதியை வந்தடைஞ்சிடலாம். இந்த மாதிரி கோவில்களை பத்தி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.